Now we are going to do the exercise number 11. This is a written down value method. An asset is purchased for 50,000. The rate of depreciation is 15% per annum. Calculate the annual depreciation for the first 2 years under diminishing balancing method. Written down value method சொல்லலாம், இல்லை diminishing balancing method சொல்லலாம், இல்லை residual that is reducing balancing methodனு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எந்த பேலன்ஸாக இருந்தாலும் நம்ம இந்த மெத்தட் தான் போட போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம ரேட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிடுவோம். அதே வந்து கடைசியும் கொண்டு போவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த ஒரு 5 தட் இஸ் ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து 15% கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு 50% இருந்துச்சுன்னா என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை தான் என்ன பண்ணுவோம், கடைசி வரைக்கும் கொண்டு போவோம். தட் இஸ் பார்த்திங்கன்னா 15% தான் 7,500 இல்லையா, எல்லா வருஷமும் 7,500 தான் நம்ம போட்டிருப்போம். ஆனால் இங்கே என்ன ஆகுனா புக் வேல்யூலேருந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டு போவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். சம் போட்டு காட்டுறேன். இதில் பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் பாருங்கள். காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50,000 இல்லையா, இது நான் அப்படியே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லெஸ் டிப்ரிசியேஷன் எத்தனை இயர்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபார் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் போடும்போது நான் என்ன பண்ண போகிறோம், 50,000 இன்ட்டு 15/100 போட போகிறேன். ஓகேவா? 5% தானே. ஸோ நம்ம 15/100 போடும்போது நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா 7,500 ஒரு ஆன்சர் வரும். ஸோ நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது 42,500 ஒரு ஆன்சர் வரும். இது ஃபஸ்ட் இயர் முடியும் போது புக் வேல்யூ. ஓகேவா? ஸோ செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் போடும்போது இங்கே பாருங்கள், செகண்ட் இயர் நான் போடுறேன். போடும்போது லெஸ் டிப்ரிசியேஷன் இதே மாதிரி எழுத போகிறோம். டிப்ரிசியேஷன் போடும்போது இந்த அமௌண்ட்டு தட் இஸ் 42,500 ஓகேவா இன்ட்டு 15/100 போடணும். ஓகேவா? போடும்போது இதில் என்ன வரும், 6,375 ஆன்சர் வருது. பாருங்கள், போட்டு பாருங்கள். ஓகேவா? போடும்போது மைனஸ் பண்ணி பாருங்கள், 36,125. இதுதான் அசட்டோட தட் இஸ் லாஸ்ட்டாக இந்த அசட்டோட வேல்யூங்கிறது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 36,125. இதுதான் வந்து பேலன்ஸ். ஓகேவா? இதுதான் பேலன்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ டிப்ரிசியேஷன் தான் இந்த மாதிரி தான் போட போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா 7,500. செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா 6,375. ஸோ அடுத்த வருஷம் குறைஞ்சிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? இதை பாருங்கள், நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 12. Boiler was purchased on 1st January 2015 from abroad for 10,000. Shipping and forwarding charges amount to 2,000. Import duty 7,000 and expenses of installation amounted to 1,000. Calculate depreciation for first 3 years at 10% per annum on diminishing balancing method, assuming that the account are closed 31st December every year. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், என்ன மெத்தட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கொஸ்டின் பார்த்தோன்னே அது என்ன மெத்தட்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துல என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, 1st January பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, பர்ச்சேஸ் டேட் 1st January. தட் எவ்வளோ ஷிப்பிங் சார்ஜஸ் இருக்குது, ஓகே, இம்போர்ட் டியூட்டி இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தட் இஸ் என்னது, எத்தனை இயர்ஸ், கால்குலேட் ஃபார் 3 years, பர்சன்டேஜ் 10%. என்ன மெத்தட், டிமினிஷிங் பேலன்சிங் மெத்தட். அக்கௌண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 31st December ஈச் இயர். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம இப்போ சம் போட போகிறோம். ஸோ இங்கே ஆன்சர் போடும்போது பாருங்கள், பர்ச்சேஸ் டேட் பார்த்துங்க, ஃபஸ்ட்டு 1/1/2015. ஓகேவா? பர்ச்சேஸ் ஆஃப் பாய்லர்
இல்லைனா காஸ்ட் ப்ரைஸ்னு போடலாம், தப்பு இல்லை. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்னென்ன பண்ணணும், ஷிப்பிங் சார்ஜஸ், ஃபார்வர்டிங் சார்ஜ் இதெல்லாம் இருக்குல்லையே, ஷிப்பிங் அண்ட் ஃபார்வர்டிங் சார்ஜஸ் ஒரு 2,000 இருக்குது, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இம்போர்ட் டியூட்டி பாருங்கள் ஒரு 7,000 இருக்குது, நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது கூட இன்ஸ்டலேஷன் வந்து 1,000 rupees இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது எனக்கு 20,000 வருது. காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20,000 வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 20,000 ஒரிஜினல் காஸ்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஒரிஜினல் காஸ்ட் 20,000. நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேட் பண்ண போகிறோம் 31/12/2015 லெஸ் டிப்ரிசியேஷன். இது ஃபஸ்ட் இயர் இல்லையா, உங்களுக்கு புரியறதுக்காக போகிறேன். ஃபஸ்ட் இயர் தட் இஸ் 20,000ல் பர்சன்டேஜ் பண்ண 10/100. ஓகேவா? இது போடும்போது நம்ம ஆன்சர் என்னவாக இருக்கும், தட் இஸ் 2,000 தான் வரும் இல்லைங்களா? ஸோ 2,000 டிப்ரிசியேஷன். நான் இதை மைனஸ் பண்ணுறேன், அப்போது 18,000 வருமா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், செகண்ட் இயர் தட் இஸ் 31/12/2016. இது செகண்ட் இயர். செகண்ட் இயர் டிப்ரிசியேஷன் போடும்போது நான் என்ன பண்ண போகிறேன், லெஸ் டெப்ரிசியேஷன் போட்டோமா? இங்கே பார்த்தீங்கன்னா 18,000 இன்ட்டு 10/100 போடணும். அப்போது 1,800 பாருங்கள், டிப்ரிசியேஷன் குறைஞ்சிட்டே வருது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? போகும்போது 16,200 ஆன்சர் வருமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் 31/12/2017 தட் இஸ் தேர்ட் இயர். இங்கேயும் நம்ம லெஸ் டிப்ரிசியேஷன் போடுவோம். அமௌண்ட் பார்த்திங்கன்னா இந்த 16,200 தான் போட போகிறோம், இன்ட்டு 10/100 போட போகிறோம். ஓகேவா? போடும்போது நம்ம ஆன்சர் பார்த்திங்கன்னா தட் இஸ் 1,620 வரும். ஸோ நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது 14,500. ஓகே, 14,580. ஓகேவா? 14,580 ஆன்சர் வருது. ஸோ இதுதான் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னு பாருங்கள், 2,000 இருக்குது. செகண்ட் இயர் போடும்போது நமக்கு 1,800 இருக்குது. தேர்ட் இயர் டிப்ரிசியேஷன் போடும்போது 1,620. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது டிப்ரிசியேஷன் என்ன ஆகிட்டு இருக்கு, அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட் சம் போடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், exercise number 13. A furniture costing 5,000 was purchased on 1/1/2016. The installation charge being 1,000. The furniture is to be depreciated at 10% per annum on diminishing balancing method. Past journal entry for the first 2 years. இதுலேயும் நம்ம 2 years தான் போட போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான சம் தான், உங்களுக்கு பார்த்தாவே போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 சம் போட்டிருக்கோம், அதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் சம்மும் போட்டுருவோம். பாருங்கள், போட போகிறோம். இந்த இடத்துல பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் இல்லையா, காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா 5,000 ப்ளஸ் இன்ஸ்டலேஷன் சார்ஜ் இருக்குது 1,000 rupees. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 6,000 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் போட போகிறோம். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 இயர்ஸ்க்கு எடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா 1/1/2016. அப்போ டிப்ரிசியேட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா 31/12/2016. ஓகேவா? அப்போது இங்கே வந்து நம்ம டிப்ரிசியேட் கண்டுபிடிக்க போகிறோம். டிப்ரிசியேஷன் போடும்போது இங்கே பாருங்கள் 6,000 இன்ட்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, 10 சொல்லியிருக்காங்க, 10% சொல்லியிருக்காங்க. ஸோ 10/100 போட போகிறோம். போட்டிங்கன்னா உங்களுக்கு 600 வரும் இல்லையா? ஸோ 600 நான் மைனஸ் பண்ணுறேன். அப்போது 5,400 ஆன்சர் வருதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் பாருங்கள், 31/12/2017.
மறுபடியும் லெஸ் டிப்ரிசியேஷன் எழுதுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 5400 இன்ட்டு 10/100 போடுவோம். ஓகேவா, இங்கே 514 ஒரு ஆன்சர் வருது. ஸோ நான் இங்கே இதையும் நான் மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணால் 4800. ஸோ புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 4800. ஓகேங்களா, இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். எக்ஸாம்பிள் போடலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 14. A firm acquired a machine on 1st April 2015 at the cost of rupees 50,000. Its life is 6 years. The firm return of depreciation 30% per annum on diminishing balancing method. The firm closed its book on 31st December every year. Show the machinery account and depreciation account for 3 years starting from 1st April 2015. ஓகேவா, இதுதான் கொஸ்டின். இப்போது இதில் பாருங்கள், மிஷின் வாங்க டேட்டு 1st April 2015. காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 50,000. லைஃப் பார்த்திங்கன்னா 6 years. ஸோ டிப்ரிசியேஷன் ரேட் பார்த்திங்கன்னா 30%. புக் வந்து க்ளோஸ் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா 31st December எவ்ரி இயர். அப்போது பர்ச்சேஸ் பண்ணது 1st April. அப்போது இந்த க்ளோசிங் டேட் வந்து 31st இருந்தால் ஓப்பனிங் டேட் என்ன இருக்கும், 1st January இருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வாங்கியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க. ஷோ த மிஷினரி அக்கௌண்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ஃபார் 3 years ஸ்டார்டிங் ஃப்ரம் 1st April 2015 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, போடலாமா? ஸோ நம்ம இப்போதுக்கு லெஜர் போட போகிறோம். மிஷினரி அக்கௌண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மிஷினரி அக்கௌண்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டுமே கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நமக்கு ஜேர்னல் உங்களுக்கு போட தெரியும். ஓகே, ஆனால் நம்ம டைரக்ட் லெஜர் போடலாம். ஸோ இது மிஷினரி அக்கௌண்ட், மிஷினரி அக்கௌண்ட். ஓகேவா, இந்த டேட்லாம் போட்டுக்குங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு மிஷினரி வாங்குகிறோம். ஸோ மிஷினரி ரேட் பாருங்கள் 1/4/2015. உங்களுக்கு தெரியும் மிஷினரி அக்கௌண்ட் டேட்டட் டு பேங்க். ஸோ டு பேங்க் அக்கௌண்ட் போடுவீங்க, போட்டுட்டு 50,000 போட்டிருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இயர் பார்த்தீங்கன்னா 2015. ஓகேவா, 2015. ஸோ 31st 12 அன்றைக்கி டிப்ரிசியேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டேட்டட் டு மிஷினரின்னு எழுதியிருப்போம். ஸோ டிப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் நம்ம போட்டோம் இல்லையா, இங்கே 11,000 பார்ப்போம். ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நான் இதிலே போட்டு காட்டுறேன் பாருங்கள். 50,000 இன்ட்டு பர்சன்டேஜ் பார்த்து 30/100 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இயர் பார்த்திங்கன்னா தட் இஸ் அவங்க வாங்கினது ஏப்ரல். ஸோ ஏப்ரல் டு டிசம்பர் பார்த்திங்கன்னா 9/12 வரும். அமௌண்ட் பார்த்திங்கன்னா 11,215 வருது. ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட்டு நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த கால்குலேஷன்ஸ் நம்ம இங்கே போடக்கூடாது, பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தனியாக தான் போடணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், போடும்போது டோட்டல் பார்த்திங்கன்னா 38,715 ஒரு ஆன்சர் வருது. இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதே டேட்டில் எண்டில் பை பேலன்ஸ் சிடின்னு போட்டிருப்போம். ஓகேவா, இதை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், ப்ராட் டவுன் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் 7,015 போடுறோம். இங்கே வந்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் எதுவுமா, டேட் பாருங்கள் 1/1/2016 1/1/2016 ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஓகேவா, அதே மாதிரி எல்லா வருஷமும் 31/12 என்ன பண்ணுவோம், டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ டிப்ரிசியேஷன் இது இங்கே போடுறோம் பாருங்கள். இப்போது
38,750 தானே வருது. இதில் 30/100 போடுவோம். ஓகேவா? போடும்போது நமக்கு 11,625 வர மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏன்னா இது வந்து 1 இயர் டிப்ரிசியேஷன், அதனால் உங்களுக்கு இப்படி வருது. ஸோ நான் என்ன பண்ணுவேன், டிப்ரிசியேஷன் போட்டுட்டு 11,625 போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 38,750 இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும், 38,750 தான் போடணும். நான் போடுறேன். அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா இங்கே 27,125 வருது. ஓகேவா? இது என்னென்னு போடுறோம், பை பேலன்ஸ் சிடின்னு போட போகிறேன். டேட்டு இதே டேட் தான். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட போகிறோம். டேட் பார்த்திங்கன்னா 1/1/2000 நெக்ஸ்ட் இயர் 17. ஓகேவா? போட்டுட்டு இங்கே நான் 27,125 இருக்கு இல்லையா, இது இங்கே நான் போட்டிருக்கேன். மறுபடியும் அந்த இயர் முடியும் போது என்ன வரும், நமக்கு டிப்ரிசியேஷன் வரும். ஓகேவா? ஸோ பை டிப்ரிசியேஷன் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 27,125 இன்ட்டு 30/100 போடணும். ஓகேங்களா? போடும்போது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,038 போட்டு பாருங்கள். நீங்களும் சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆன்சர் புரியும். ஓகேவா? இங்கே பாருங்கள், எனக்கு இடம் பத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த டிப்ரிசியேஷன் நான் இங்கே எழுதுகிறேன். ஓகேவா? இப்போது மறுபடியும் நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். பண்ணும்போது 27,125 வருது. இங்கேயும் 27,125 வருது. ஸோ இது பை பேலன்ஸ் சிடின்னு போடுவோம். 31/12. ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வருது 18,987 வருது. ஓகேவா? இது வந்து 1/1/2018 அன்றைக்கி டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டுட்டு நிறுத்திடும். ஏன்னா அவங்க எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க, 3 இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷம் டிப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? அதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்று நான் போடாமல் விட்ருக்கோம் பாருங்கள். அதாவது மிஷினரி அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் போட போகிறோம். இந்த டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் ரொம்ப ஈஸி. பாருங்கள், இதில் வந்து 31/12/2015 இருக்கு இல்லையா, அன்றைக்கி நம்ம என்ன இருப்போம்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெட்டர் டு மிஷினரின்னு இருப்போம். ஸோ டு மிஷினரி. ஓகேவா? டு மிஷினரி அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயர் டிப்ரிசியேஷன் 11,250 இல்லையா. இது என்ன பண்ணிப்போம், ப்ராஃபிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போமா. அப்போது என்ன எழுதியிருப்போம், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டர் டு டிப்ரிசியேஷன் அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட் பார்த்திங்கன்னா இதுவும் 31/12/2015 தான் இருக்கும். ஓகேங்களா? அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கும் அதே அமௌண்ட் தான் 11,250. ஸோ நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். என் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? செகண்ட் இயர் பாருங்கள் 31/12/2016. இங்கேயும் 31/12/2016 தான் இருக்கும். இங்கே என்ன பண்ண போகிறோம், டு மிஷினரி அக்கௌண்ட்டுன்னு போடுவோம். அமௌண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். 11,625 வரும். இங்கே பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு 11,625 போடுவோம். மறுபடியும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கேயும் க்ளோஸ் பண்ணிடுவோம். 11,625 போடுவோம். இங்கேயும் 11,625 போடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதே டேட் தான் பாருங்கள், 31/12/2017 இயர் மட்டும்தான் மாறும். ஓகேவா? டு மிஷினரி பார்த்தீங்கன்னா இதோட டெப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 8,138. இங்கேயும் அதே மாதிரி தான் போடுவோம்.
ஸோ இது ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டட் டு டிப்ரிசியேஷன் போடுறோம் இல்லையா, அதனால தான் இப்படி வருது. ஸோ எல்லா வருஷம் பார்த்திங்கன்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் என்ன ஆகிட்டு இருக்குது, ட்ரான்ஸ்ஃபர் ஆனனால அக்கௌண்ட்டே க்ளோஸ் ஆகிடுது. இதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் அங்கே நமக்கு வரப்போகிறதில்ல. ஓகேவா, ஒவ்வொரு வருஷமும் அக்கௌண்ட் என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகிட்டே வருது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், அக்கௌண்ட் வந்து இங்கே நில் பேலன்ஸ் வந்தது. ஓகேவா, இந்த மாதிரி தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் சம் போடலாமா?